நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்னைக்கு 254வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இது ஒரு சின்ன சம்பவமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களை திகிலடைய வைக்கும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. இந்த சம்பவமானது புளியங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் பாதை மாறி போன 2 நண்பர்களுக்கு நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவம் தாங்க நாம் இன்னைக்கு 254வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, இது உங்கள் ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேரு உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்கான அந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்துக்குள்ள நாம போகலாம். நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவமானது புளியங்குடி அப்படிங்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து சரியாக ஒரு 7 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தின் வழியாக ஒரு மாற்றுப்பாதை வழியாக ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு போன 2 நண்பர்களுக்கு பாதை மாறி போனதற்கு அப்புறம் இரவு நேரத்தில் அவங்களுக்கு நடந்த அமானுஷ்ய சம்பவத்தை தாங்க நாம் இன்னைக்கு 254வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ராம்குமார் மற்றும் சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நண்பர்கள் அவங்க ஊருக்கு பக்கத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு வாத்தியார் ஃபேமிலி கொஞ்சம் வீடு ஷிஃப்ட் ஆகி போகிறாங்க. அதாவது இந்த கடையநல்லூர் அந்த பகுதிக்கு ஷிஃப்ட் ஆகி போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணத்தினால அவங்க சங்கரங்கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்தை சார்ந்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே இருந்து பொருட்களை ஏற்றிக்கிட்டு ஒரு மதிய வேலைக்கு நேராக கடையநல்லூர் அந்த பகுதிக்கு அந்த வீடை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே போதும் ஆயிடுச்சு. இவங்களுக்கு மாலையில் சரியாக ஒரு 4-5 மணி அளவில் தான் அங்கே வீடை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி எல்லா பொருட்களையுமே இறக்கி வைக்கிறாங்க. இறக்கி வச்சுட்டு அதற்கப்புறம் வண்டியில் ஒரு சின்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கடையநல்லூர் பகுதியிலேயே அந்த வண்டியும் கொஞ்சம் சரி பண்ணிட்டு இவங்க ரிட்டர்ன் கிளம்புவதற்கு மணி ஒரு 9 மணி அளவுலையும் ஆயிடுது. 2 நண்பர்களுமே ஒரு வாலிப பசங்களாக இருக்கிறாங்க. சரியாக இந்த சம்பவம் 2017 அந்த காலகட்டங்களில் தான் நடந்திருக்குது. இந்த 2 நண்பர்களுமே அங்கே இருந்து கிளம்பும் போது கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடிய நபர்களாக இருந்து வராங்க 2 பேருமே. சரி, இதற்கு மேலே நமக்கு ஷார்ட்கட் பாதை தெரியும், மெயின் பாதையில் போனால் தான் போலீஸ் பிடிப்பாங்க, ஏதாவது ரைடு ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது, ஷார்ட்கட் பாதையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்குமார் தாங்க ஐடியா சொல்கிறாரு. சரவணன் தான் டிரைவராக இருக்கிறாரு. இப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒயின் ஷாப் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். மணி வர 9 மணியை தாண்டிடுச்சு, 10 மணிக்கு கடையடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கும் இங்கும் தேடி ஒரு வழியாக அந்த புளியங்குடிக்கு கொஞ்சம் முன்னக்கூடியே ஒயின் ஷாப்பை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒயின் ஷாப்பை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வச்சு ஆளுக்கு கொஞ்சம் சரக்கு அடிச்சுட்டு மிச்ச சரக்கு வண்டியில் வாங்கி வச்சுக்கிட்டு நேராக கிளம்பி வராங்க. அப்படி வரும்போது ராம்குமார் எனக்கு இதற்கு முன்பு எங்கள் மாமா கூட போன ஒரு பாதை தெரியும், அந்த பாதைக்கு போனோம்னா ஃபுல்லாக காட்டு வழி பாதை தான் இருக்கும், ஆனால் யாருமே நம்மளை வண்டியை நிப்பாட்ட மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நேராக வண்டியை எடுத்து நம்ம ஏரியாவுக்கு சங்கரங்கோயிலில் இருந்து இவங்க ஊருக்கே சரியாக ஒரு 14 கிலோமீட்டருக்குள்ளே சொல்லியிருக்கிறாங்க. அந்த கிராமத்துக்கு போயிடலாம், சரியாக ஒரு 11 மணிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டியை கொஞ்சம் எடுத்து விரட்டி போகிறாங்க. இப்போ கொஞ்சம் சரக்கும் வண்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இவங்க கொஞ்சம் சிக்கன் இந்த மாதிரியெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க. கொஞ்சம் சரவணனும் லைட்டாக அடிச்சிருக்கிறாரு. ராம்குமார் கொஞ்சம் அதிகமாக அடிக்கிறாரு. ரூட்டு பாதை அவர் தாங்க சொல்லணும். இப்போ கொஞ்சம் போதையில் இருக்கக்கூடிய காரணத்தினால பாதை கொஞ்சம் தவறிடுச்சு, பாதை மாறிடுச்சு. ஏன்னா இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, போக பாதை ஒரு மண் பாதை மாதிரியே போகுதுங்க. பாதை சுருக்கமாக இருக்குது. 2-3 கட் பண்ணி போக வேண்டிய இடத்துல இவங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் எங்கிட்டோ கட் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய வேலையில் பாதை மாறிட்டோம் அப்படிங்கிறது ராம்குமாருக்கு பாதி தூரத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது. சரவணனுக்கு ஒரு சந்தேகம் தான், ஆனால் நண்பன் மேலே பாரத்தை போட்டுட்டு தான் வண்டி போய்கிட்டு இருக்குது, எப்படியாவது கூட்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதற்கு முன்பு சரவணன் இந்த பாதையை பயன்படுத்தினது கிடையாது.
சரியாக இது வந்து புளியங்குடியில் இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி வந்துட்டாங்க. அப்படி வரும்போது வந்து கொஞ்சம் பாதை சுருங்கி மண் பாதை மாதிரி இருப்பது போல இருக்கிறது. உடனடியாக வந்து ராம்குமாரை கேட்கும்போது வந்து டேய் இருடா எனக்கே குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கும் இங்கும் பார்க்குறாங்க. சரி கொஞ்சம் முன்னாடி ஏதோ கிராமம் வருவது போல இருக்குது, பாதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொஞ்சம் முன்ன செலுத்தி போகிறாங்க. அப்படி வண்டி மெதுவாக வந்து முன்னாடி போகும்போது வந்து பாதை மேலும் சுருக்கமாகுது. ஆனால் இருந்தாலும் வந்து இவங்க யோகத்துக்கு வந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு வீடு இருப்பது போல இருக்குது. ஏதோங்கின ஒரு வீடு இருப்பது போல இருக்குது. பாதை போய் கேட்டு வந்துடவா என்ன ஏதுன்னு பார்ப்போம், ஏன்னா பாதை வேற சுருங்குது, நம்ம போய் இறங்கி கேட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ராம்குமார் கேட்குறாரு. சரவணனும் டென்ஷன்லாம் அதை செய்யப்பா போய் இறங்கி போய் என்னன்னு கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராம்குமாரை சத்தம் போட்ட உடனே ராம்குமாரும் டோரை திறந்துக்கிட்டு அரை போதையில் வந்து நேராக அந்த ஒரு ஒத்த வீடு இருப்பது போல இருக்குது. அங்கே போகும்போது வந்து ஒரே ஒரு பெண்மணி மட்டும் உட்கார்ந்துருப்பது போல இருக்குது அந்த பர்டிகுலர் இடத்துக்கிட்ட. உடனடியாக அந்த இடத்தை நோக்கி போன ராம்குமார் அந்த பெண்மணிகிட்ட போகும்போதே வந்து அம்மா இது எந்த ஊருமா, எங்களுக்கு வந்து இந்த ஊர் பர்டிகுலர் ஊர் பேரை சொல்லி இந்த ஏரியாவுக்கு போகணும், பாதை உங்களுக்கு தெரியுமா, இந்த பாதையில் போனால் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே போகிறாருங்க. ஆனால் எந்த ஒரு பதிலும் அந்த பெண்மணியிடம் இருந்து வரவே இல்லை. அதற்கப்புறம் பக்கத்தில் நெருங்கி போய்கிட்டு அந்த பெண்மணியிடம் வந்து கேள்வி கேட்குறாங்க. அப்பையும் அந்த பெண்மணிகிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. இப்போ அந்த டாடா எஸ் வாகனத்துடைய ஹெட்லைட் வெளிச்சம் வந்து நல்ல பவராக டார்க்காக வந்து அந்த பெண்மணியின் மேலே வந்து படுது. நல்ல வெளிரிய உடலோடு இருப்பது போல் அந்த பெண்மணி இருக்குது. முகம் எதுவும் தெரியலைங்க, ஏன்னா சைடு பார்த்து தான் உட்காந்துக்கிட்டு இருக்குது அந்த பெண்மணி. உடனடியாக வந்து இவர் பக்கத்தில் தானே நிற்கிறாரு. சரி ஏதோ ஒரு நினப்பில் இருக்கும் போல் கொஞ்சம் தொட்டு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்று அப்படி கையை மேலே வைக்கிறாருங்க. அப்படி மேலே வச்ச உடனே பட்டார் என்று அந்த பெண்மணியின் முகம் வந்து திரும்பினதாங்க. அந்த இடத்துல வந்து அலறி அப்படியே ஸ்டன்னாகி அப்படியே நின்றுட்டாரு ராம்குமார். உடனடியாக வந்து சரவணை வந்து வண்டியை விட்டு எட்டி மாப்பிள்ளை என்னாச்சு டே வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிடுறாருங்க. காரணம் என்ன அப்படின்னா இங்கேருந்து பார்க்கக்கூடிய சரவணனுக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா சரவணன் வந்து லைட்டாக தான் சரக்கு அடிச்சிருக்கிறார், ராம்குமார் கொஞ்சம் அதிகமாக அடிச்சிருக்கிறாரு சரக்கு. அதனால தான் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் அந்த இடத்துல போய் அந்த பெண்மணியை தொட்டு பார்த்த உடனே அவருக்கு அடித்த போதே இறங்கிருச்சு. அப்படியே மயங்கி நின்ன மாதிரி அப்படியே மெய்மறந்து நிற்கிறாருங்க. எந்த ஒரு பேச்சும் பேசவே இல்லை. ஒரு அகோரமான ஒரு சிரிப்பு சத்தம் வந்து பயங்கரமாக அந்த இடத்துல கேட்குது. ஒரு பெண்மணியின் சிரிப்பு சத்தம். சரவணை வந்து என்னதான் கூப்பிட்டாலும் வந்து ராம்குமார் வருவது போல இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம சரவணன் என்ன பண்ணுறாருன்னா இங்கே இருந்து இறங்கி வந்து வண்டியை விட்டு இறங்கி வந்து மாப்பிள்ள வாடா வாடா அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்போதைக்கு அந்த இடத்துல யாருமே இல்லை. ஒரு அகோரமான ஒரு சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டுது. அதற்கப்புறம் இவங்க 2 பேருக்குமே வந்து பதறி போயிட்டாங்க தான் அப்படி தாங்க சொல்லணும். காரணம் என்னென்னா இவர் பக்கத்தில் போய் ராம்குமாரை உழுப்பி இருக்கிறாரு சரவணை. அப்படி உழுப்பும்போது வந்து அப்படியே பதட்டத்தோடு வந்து பேச முடியாமல் வந்து கைகாலெல்லாம் விடப்படத்து போய் நிற்கிறாருங்க ராம்குமார். உடனடியாக சரவணையே வாடா வண்டியில் ஏற அப்படிங்கும்போது வந்து சரவணன் சொல்லிட்டு வேகமாக வண்டியில் வந்து ஏறிடுறாரு. ஆனால் ராம்குமார் வந்து அந்த இடத்துல அப்படியே சிரித்த மாதிரியே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் நிற்பது போல இருக்குது. இப்போ சரவணனுக்கு ரொம்ப பயமாகி போச்சு. உடனடியாக வந்து வண்டியை வந்து கொஞ்சம் பக்கத்தில் போய் விட்டுட்டு வா ஏறுடா அப்படிங்கும்போது வந்து வண்டி கண்ணாடி கிட்ட முகத்தை கொண்டு வந்து வச்சு ஒரு மாதிரி தலையை ஆட்டி சிரிக்கிறாருங்க ராம்குமார். இதை பார்க்கும்போது சரவணனுக்கு ரொம்ப பயமாகி போச்சு. உடனடியாக வண்டியை வந்து அப்படியே ரிவர்ஸ் வேகமாக எடுக்கிறாருங்க. கொஞ்சம் பாதை வந்து கொஞ்சம் விரியக்கூடிய இடத்துல அங்கிட்டு மிக்கிட்டு வண்டியை ஆட்டி எப்படியோ வண்டியை வந்து வெளியேற்றிடுறாரு. அந்த பாதையை விட்டு வெளியேறி வரும்போது வந்து நேராக இழுத்து பிடிச்சி வராருங்க. நேராக வரும்போது ஒரு கிராமத்தின் பாதை வருது. அங்கே ஒரு சில வீடுகள் எல்லாம் இருக்குது. இப்போ நண்பனை விட்டுட்டு வந்தோமே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலும் வந்து நண்பனை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா நண்பனுடைய செய்கை வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரடியாக வேகமாக வந்து ஒரு வீட்டு கதவை வந்து நுப்பாட்டி தட்டுறாரு. ஆபத்துக்கு பாவமில்ல உதவி கேட்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீட்டின் கதவை தட்டும்போது வந்து அந்த வீட்டில் ஒரு பெரியவர் எழுந்து வந்து கேட்குறாரு. யாரப்பா நீ என்னப்பா அப்படிங்கும்போது ஐயா நாங்கள் பாதை மாதிரி வந்துட்டோம், இந்த பாதையில் உள்ள வெளியே போயிட்டோம். இப்போ போகும்போது வந்து ஏதோ ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. அந்த வீட்டுக்கிட்ட ஒரு பெண்மணி இருந்து பாதை ஏற்கலாம்னு போன இடத்துல என் நண்பனுக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. உடனடியாக அந்த பெரியவரும் வந்து கண்ட மேனைக்கு வந்து திட்டுறாரு. இப்போ என்னப்பா இது பாதை தெரியலைன்னா இந்த ஒரு பாதை விரியுது, இங்கே எங்கள் வீட்டில் நிப்பாட்டி தட்டி கேட்டால் கூட ஓகேங்களா, நீ வாட்டுக்கு பேருக்கியப்பா, அது இந்த ஊருக்கு வந்து மயான பாதைக்கு போகிற பாதைப்பா அது, அதாவது மயான சுடுகாட்டுக்கு போகிற பாதை அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்கிறாரு. இப்போ நீ போனியப்பா அது வந்து எந்த மாதிரியான இடம் அப்படின்னு சொல்லி கேட்ட அப்படின்னா ஒரு பம்பு செட் இருந்திருக்கும், அதை தாண்டி தான்ப்பா மயான கடை இருக்குது, மண் பாதையாக இருக்குது, உனக்கு தெரிய வேண்டாமாப்பா அந்த பாதையில் வேறுக்கியே. இல்லை என் ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி வந்து இந்த பாதையில் போகலான்னு சொல்லி சொன்னால் இப்போ அவன் தான் அங்கே மாட்டிக்கிட்டு நிற்கிறான், உங்கள் நேரமாக காலமாக என்னன்னு தெரியலை போப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பக்கத்து வீட்டு நபர்களையும் தட்டி எழுப்பி அந்த நேரத்துக்கு உதவி கேட்டு எல்லோருமே அங்கேருந்து போகிறாங்க.
அந்த டாடா ஏசி வண்டியிலே இறக்கிட்டாங்க எல்லாருமே. சரியாக வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து உள்ள தள்ளி போகணும். அப்படி அந்த 2 கிலோமீட்டர் உள்ள தள்ளி போகும்போதும் வந்து அப்படியே ரோட்டில் தாங்க உட்காந்துருக்கிறாரு. அதாவது மண் தரை சாலையில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து தலையை ஆட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கூட்டத்தில் ஒரு வயசான ஒரு பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, எதை பற்றியும் கவலைப்படலை, விறுவிறுன்னு இறங்கி போய் அப்படியே வந்து அந்த பையனை வந்து அலேக்கா வந்து பிடிச்சி தூக்குறாருங்க. அப்படியே அந்த பெரியவரை பார்த்தோன்னே அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறாரு ராம்குமார். ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உடனடியாக வந்து வண்டியில் டாடா ஏசில் ஏற்றிக்கிட்டு கிராமத்தை பார்க்க விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி வந்து ஊரை பார்க்க விட சொல்லியிருக்காங்க. டாடா ஏசியை சரவணன் திருப்பி மறுபடி வந்து அந்த கிராமத்தை நோக்கி விடும்போது அந்த கிராமத்துக்கிட்ட வந்து ஒரு துர்க்கையம்மன் கோவில் ஒன்று இருக்குதுங்க. அந்த அம்மன் கோயிலுக்கிட்ட போய் வண்டியை நுப்பாட்ட சொன்ன உடனேயும் சரவணனும் அந்த துர்க்கையம்மன் கோயில் முன்னாடி வண்டியை நுப்பாட்டுறாரு. அப்படி வண்டியை நுப்பாட்டின உடனேயுமே 4-5 பேர் சேர்ந்து உடனடியாக ராம்குமாரை வந்து அலேக்கா தூக்கி அந்த கோயிலுக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. காரணம் என்னென்னா, அந்த பெரியவர் ஒருத்தர் சொல்லியிருந்தோம் இல்லையா, பயம் இல்லாமல் கூப்பிட்டு வந்தாருன்ட்டு, அவர் தான் அந்த கோயில் பூசாரி போல தெரியுதுங்க. அவர் கைவசம் வந்து கோயில் சாவி இருந்திருக்குது. ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் தாங்க. காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த அம்மன் கோயிலுக்குள்ள உடனடியாக அந்த பெரியவர் இழுத்துட்டு போய் கருவறைக்குள்ள அவர் விறுவிறுன்னு போறாருங்க. போய் அங்கு இருக்கக்கூடிய ஒரு தீர்த்த நீர் மாதிரி இருக்குது ஒரு பாத்திரத்தில். உடனடியாக அந்த அம்மனின் விபூதி மஞ்சள் குங்குமத்தெல்லாம் எடுத்து போட்டு அந்த அம்மன் முன்னாடி ஒரு 2 நிமிஷம் வச்சு வழிபட்டுட்டு உடனடியாக வந்து நம்ம ராம்குமாரின் மேலே தெளிச்சிருக்கிறாரு. தெளிக்கும் போதே வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே மயங்கின மாதிரி ஆயிட்டாரு. 4-5 பேர் உடனடியாக ராம்குமாரை நல்லா பிடிச்சிக்கிறாங்க கெட்டியா. உடனடியாக வந்து அந்த பெரியவரும் வந்து ராம்குமாரின் உச்சி முடியை பிடிச்சி உடனடியாக அந்த கோயில் அம்மன் கோயிலுடைய அந்த மஞ்சள் குங்குமம் அப்படிங்கக்கூடிய அந்த விபூதியை எடுத்து நெத்தி நிறையா பட்ட மாதிரி போட்டு விட்டு ஒரு பேப்பர்லேயே மடித்து இதை உன் வண்டியில் முன்னாடி வச்சுக்கோப்பா, நீ இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து ஒரு பட்ட மாதிரி, அதாவது நெத்தி நிறையா விபூதியை வச்சு விட்டுட்டு எந்த ஒரு பயமும் இல்லாமல் போங்க. உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சுன்னா இந்த அம்மன் கோயிலில் வந்து நைட்டு தங்கிக்கோங்க, காலையில் வந்து நீங்கள் வந்து கிளம்பி போகலாம், என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதில் வந்து ராம்குமாரும் கொஞ்சம் கிறங்கி போயிருக்கக்கூடிய காரணத்தினால, சரவணன் நாங்கள் இங்கேயே தங்கிக்கிறோம் சாமி, அதற்கப்புறம் நாங்கள் காலையில் கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பிக்கிறோன்னு பயத்தோடு சொல்லியிருக்கிறாரு. ஊர்க்காரங்களும் சரி 2 பேருமே வாலிப பசங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலே தங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலே தங்க சொல்கிறாங்க. காலையில் தான் அந்த கோயிலில் இருந்து அதே மாதிரியே வந்து சரியாக ஒரு 6 மணி அளவில் வந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகும்போது வந்து ராம்குமார் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சுதந்திரமாக இருக்கிறார். ஒரு மாதிரி இருந்தவர் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து தெளிவாயிட்டார். அதற்கப்புறம் அந்த கோயில் பூசாரி வந்து இனிமே வந்து பாதை மாதிரி எங்கேயும் போகிறதாக இருந்தால் உங்களுக்கு முதலே சந்தேகம் வர்ற மாதிரி இருந்தாலே வண்டியை ஏதாவது கிராமத்துக்குள்ளே விட்டு பாதையை கேட்டுட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிவுரைகளெல்லாம் சொல்லிட்டு, இது வந்து இந்த ஊர் மயான பாதையப்பா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பம்புச்செட்டு ஓரத்தில் வந்து ஏற்கனவே 2-3 பெண்கள் வந்து தற்கொலை செய்து இறந்து கொண்டாங்க. மேற்கொண்டு வந்து அங்கே உள்ள தள்ளி போனால் தான் சுடுகாடு இருக்குது. இந்த பாதையை வந்து பெண்கள் வந்து அவுட்டிங், அதாவது ரெஸ்ட் ரூம் வசதிக்காக வந்து பயன்படுத்துவாங்க. அப்படி ஏதாவது குடும்பத்தில் சண்டை ஓட்ட பெண்கள் வந்து இந்த மாதிரி இந்த பாதையில் வரும்போது ஏதோ ரெஸ்ட் ரூம் போகிறாங்கன்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஆனால் 2-3 பேர் வந்து இந்த கிணத்துல விழுந்து தற்கொலை செய்து இறந்துட்டாங்க. அதில் ஒரு ஆன்மா தான் வந்து உன் ஃப்ரெண்டை வந்து பயமுறுத்தி விட்டுருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ஆத்தா உங்களுக்கு துணை நிற்பா. நீங்கள் 2 பேரும் நேராக வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போங்க. போயிட்டு எல்லாருமே குடும்பத்தோடு வந்து கோயிலுக்கு, குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு வந்துருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராதுன்னு அந்த பெரியவர் அறிவுரை சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க நண்பர்களே. மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து சொல்லிட்டு போங்க என் அருமை நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ ஒரு சிம்பிளான வீடியோவாக இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு திகிலோடு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சது சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தாங்க. அவங்களால அந்த இரவு பொழுதை இப்போ வரைக்கும் மறக்க முடியலை அப்படின்னு தாங்க நம்மகிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிவேங்கிற அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிவேங்கிற அமானுஷ்ய சம்பவத்தில் சந்திப்போம்.